அனைவருக்கும் வணக்கம். பணம் என்பது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்விலும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்துல புரிந்திருப்பார்கள். சோ அது மத ரீதியாக இருந்தாலும் சரி, சாதி ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக எந்த கோணத்துல பார்த்தாலும், எந்த நாட்டுக்காரர்ன்னு சொல்லி பார்த்தாலுமே பணம் என்பது ரொம்ப இன்றியமையாதது. ஆனால் அந்த பணத்தை நம்ம சம்பாதிப்பதற்கும், அதை சேமிப்பதற்கும், அதை கண்காணிப்பதற்கும், அதை கட்டி காப்பதற்குமே நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் போயிடுது. சோ இதுல உண்மையிலே மனிதனுக்கும், மனிதனை படைத்த கடவுளுக்கும் கொடுத்த அந்த பணத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே இருக்குது. சோ வேதத்துல நான் பார்த்ததுல ஒரு 2-3 காரியங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, எது இதெல்லாம் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ, இது ஒரு ஸ்லோகன் தான், எது இதெல்லாம் நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதெல்லாம் எப்படியாவது காசை பிரட்டி கடையில போய் வாங்கிடுறோம். ஆனால் எது நமக்கு அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமோ அதை மட்டும் போய் கடவுள்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சோ இத ஜோவிலா சொல்லுவாங்க, அதாவது வேணுங்கிறதெல்லாம் நீ வாங்கிட்டு தேவையானதை கடவுள்கிட்ட கேட்கிற அப்படின்னு சொல்லி. சோ உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி. சோ அந்த குறைகள் எல்லாம் என்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கில வேதாந்தத்துல எப்படி இருக்குன்னா, God shall supply all your needs அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ இங்க நீட்ஸுக்கும் வான்ஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நீட்ஸ் என்பது நம்மளுடைய அடிப்படை தேவை. அடிப்படை தேவை என்றால் என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அண்ட் போக்குவரத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த டிரான்ஸ்போர்டேஷனுடைய காரியங்கள். ஸோ இந்த காரியத்தை கடவுள் கட்டமா சப்ளை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா அடிச்சு சொல்லுகிறார். ஸோ இந்த குறைகள் மனிதனுக்கு இருக்கக்கூடாது, இதுதான் தேவை. சோ இந்த தேவையை குறையில்லாம பார்ப்பதற்கு கடவுள் இருக்கிறார். அப்ப இதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது, நான் சொன்னேன் இல்லையா, வாண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. சோ நமக்கு தேவைன்ட்டு ஒண்ணு இருக்குது, வாண்ட்னா வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த வேணும் என்பது என்னன்னா, மற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஒரே காரணத்துக்காக அது எனக்கு வேணும், என் கூட இருக்கவங்க அதை வச்சிருக்கிறாங்க, அது வேணும். சோ அது எனக்கு தேவையா இல்லையா, அல்லது என்னுடைய தேவையை அது சந்திக்குதா இல்லையா, அதை வச்சு நான் எதாவது பண்ண போறேனா இல்லையா, அதை நான் மைண்ட்ல வைக்க மாட்டேன். அவர் வைத்திருக்கிறார்கள், நான் வைத்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாருமே ஐபோனு, ஐபேடு அப்படி நினைக்கிறார்கள். ஏன்னா அதை வச்சு நான் என்ன செய்ய போறேன், அதுல ரெண்டாவது. பட் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, அது என் கையில இல்லை அப்படின்னா நான் யாராவது ஒரு மாதிரி என்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இதற்காகவே மக்கள் பணத்தை செலவு பண்ணி அதை வாங்குகிறார்கள். நிறைய பேர் அதுல கடன்காரங்களாக கூட மாறி இருக்கிறார்கள். சோ அதனால தேவையை கடவுள் சந்திக்கிறார். வாண்ட்டை நிறைய நேரங்களில நம்ம நம்மளா உருவாக்கிட்டு அது கடனாய் மாறும்போது நம்மளுடைய வாழ்க்கை பொருளாதாரத்துல ஒரு சிக்கல் ஏற்படுகிறது, பொருளாதார பற்றாக்குறை வருகிறது, நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாகுது. அது குடும்பத்திலயும் சரி, தனி மனித வாழ்க்கையிலும் சரி, அந்த மாதிரி ஆகுது. இதனுடைய அடுத்த கட்டம் எங்க போகுது அப்படின்னா, டிசைர் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை இருக்குது. நீடு கடவுள் சந்திக்கிறார். வாண்ட்ஸ் அண்ட் டிசைர் நிறைய நேரத்துல நம்மளுக்கு திசை தெரியாம எங்க கொண்டு போயிருது. அந்த டிசைருங்கிற வார்த்தை என்னன்னா விருப்பம் அல்லது ஆசை. இந்த ஆசையை சில நேரங்களில் பேராசையா கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு நான் ஒரு நான் நிகழ்ச்சியில பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு தம்பி சொன்னாரு, நான் ஒரு 5 லட்சம் ஒரு பிசினஸ்ல போட்டேன், இன்னைக்கு 35 லட்சம் நான் கடன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவருடைய ஆசை என்னன்னா, சக்சஸ் ஆன ஸ்டோரிஸை பார்க்கிறாரு, பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்மளும் சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரே தவிர அந்த கடந்து வந்த பாதையை அவரால் யோசிக்க முடியல. அதை ஏன்னா இன்றைக்கு ஒருத்தர் சக்சஸா ஆயிருக்கா அப்படின்னா கடந்து வந்த பாதையை நம்ம யாரும் சொல்றது கிடையாது. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த சக்சஸான ஸ்டோரி மட்டும் பார்த்துட்டு நம்மளும் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா நம்ம 35 லட்சம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நிறைய நேரத்தில் நடக்கிறது கிடையாது. அதே மாதிரிதான் நிறைய நேரங்களில கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா மாசம் 30,000 நீங்க சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லி அதுல ஆசைப்பட்டு போடுறது. சில நேரங்கள் அந்த கோல்டு காயின் சொல்லி சொல்லுவாங்க, அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல கொண்டு போய் காசை போடுறது. இப்படி ஆசை ஒரு மனுஷன் விட்டு வைக்கிறது கிடையாது. புத்தர் ஒரு இடத்துல சொல்றது, ஆசை அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ஆசைப்படக்கூடாது என்பதல்ல, அந்த ஆசையை என்னுடைய கண்ட்ரோல்ல, நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சு நம்ம போகும்போது ஒரு பெரிய
பொருளாதார சுதந்திரம் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். சோ நம்மளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு கடவுள் கூட இருக்கிறார். அவர் சந்திப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் கேட்டா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல முழுவதும் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அடிப்படை தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பரமபிதா எல்லா நல்லா தெரியும், உன்னுடைய என்ன தேவைங்கிறது நல்லா தெரியும். அதனால அவர் உனக்கு சப்ளை பண்ணிடுவாரு. அதனால நீ தேட வேண்டியது வேற ஒண்ணு காரியம் அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்லுகிறார். சோ இந்த அடிப்படை தேவைகளை சந்திப்பது கடவுள். வான்ஸ் அண்ட் டிசைரை நீங்களும் நானும் கண்ட்ரோல் பண்ணாவே பொருளாதாரத்துல நம்ம வந்து சுதந்திரமா இருக்கலாம். தேங்க்யூ சோ